நல்ல நாளிலும் கூட நம்ம இன்றளவும் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற என் தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மை அவர் ஆச்சரியமாக நம்மை நடத்தினார். இந்த 8வது மாதத்திலும் நம்முடைய கால் பதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். இதற்கு பிறகும் தேவன் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதெல்லாம் உள்ளத்திலிருந்து ஓடி வரணுங்க. கர்த்தர் நடத்துவார், என்னை பாதுகாப்பார் என்று சொல்கிறப்போ அது உள்ளத்திலிருந்து அந்த பிளஸ்ஸிங் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். வேதாகமத்திலிருந்து எல்லாருக்கும் அறிந்த ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் யாராவது நல்ல தெளிவாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கொடுமையான, ஒரு நொறுங்கி போன ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை தான் நம்ம இந்த இடத்துல கேட்குறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நொறுங்கி போன ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள். சில நேரத்தில் சில வார்த்தைகள் எல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. மறக்கவே முடியாது. சில வார்த்தைகள் எல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று தான் இந்த வார்த்தை. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, எங்கள் அப்பா எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறாரு, எங்கள் அப்பாவில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் நானும், அவன் சொல்கிறான் பாருங்க, நானும் பசியினால் சாகுறேனே. எவ்வளோ இந்த வார்த்தை வந்து இருதயத்தாடி நுறுக்கிடும். எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரம்பா, ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பாடு இல்லாமல் கூனி குருடி போய் இருக்கிறேன். இது கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு நடுத்தரமான ஒரு காரியம். இந்த வசனத்தை அப்படியே மையப்படுத்திக்கிங்களேன். இந்த வசனத்தை மையப்படுத்துங்க. இப்போ அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நடுநிலையான ஒரு வார்த்தையை நம்ம வாசித்தோம். இப்போ இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன நடந்தது, அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கெட்ட குமாரனுடைய காரியத்தை பலமுறை நம்ம கேட்டிருப்போம், பலமுறை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே 14வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அவன் நான் உங்களுக்கு போன முறை சொன்னேன், சிலரை வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே சிலர் கடவுளை மறந்துடுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தினுடைய திரட்சியினால சில நாட்கள் அவர்கள் நன்மையாய் இருக்கிறதை போல தோன்றும். ஆனால் முடிவிலே அவங்க எப்படி இருப்பாங்களா? ஒடுங்கி போவார்களாம். கொஞ்சம் கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. சிலர் நினைப்பாங்கள்ல, நான் இப்போ நல்லதாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறதில்ல, சபைக்கு போகிறதில்ல, கடவுளை தேடுறதில்ல, நான் நல்லதாக இருக்கிறேன், எனக்கு என்ன குறை இருக்குது. சிலர் சொல்லுவாங்கல்ல. அது சொல்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன். ஒரு நேரத்தில் நீ அதிகமாக ஜெபம் பண்ணியிருப்ப, ஒரு நேரத்தில் அதிகமாக கர்த்தரை தேடி இருப்ப, ஒரு நேரத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்ப.
அதையெல்லாம் கர்த்தர் நினைத்து உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு இருக்கு, உனக்கு தெரியல. அந்த திரட்சி மட்டும்தான் உனக்கு தெரியுது, அந்த செழிப்பு மட்டும்தான் தெரியுது. ஆனால் அது எப்போ முடியுன்றது உனக்கு தெரியல. அதுதான் அந்த கெட்ட குமாரனுடைய சப்ஜெக்ட்ல நம்ம வாசிக்கிறோம். திரும்பி வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் கிட்ட நிறைய அப்பா விட்டு போறப்போ எல்லாமே அவனுக்குள்ள இருந்தது. அது கொஞ்ச நாள் அவனை நடத்திருச்சு. கொஞ்ச நாள் அவன் சுகபாகமா வாழ்ந்தான். அப்பா விட்டு வந்ததுனால உடனே தரித்திரம் வரல, உடனே பிரச்சனை வரல, உடனே அவனுக்கு போராட்டம் வரல, உடனே அவனுக்கு கசப்பு வரலங்க. கொஞ்ச நாள் அவங்க அப்பா கிட்ட இருந்து கொண்டு போன ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு உதவியா இருந்தது. கொஞ்ச நாள் அந்த ஆசீர்வாதம் அவனை நிழல்ல நடத்திச்சு. கொஞ்ச நாள் அவனுக்கு ஒரு செழிப்பை கொடுத்துருச்சு. அந்த வசனம் படி சொல்லுது, படிக்க பார்க்கலாம். பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாகினது. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்திலே ஒருவனிடத்துல போய் வேலைக்கு சேர்றான். ஹலோ, நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவனுக்கு அப்பா கொடுத்ததெல்லாம் காலி பண்ணிட்டான். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன். உனக்கு அப்பாவோடு கூட இருக்கிறப்ப ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பிளஸ்ஸிங் போக போக குறையக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஆண்டவர் கொடுத்த பிளஸ்ஸிங் போக போக குறைவுபடக்கூடாது. அது போக போக வற்றி போகக்கூடாது. அது போக போக ஒண்ணுமில்லாம போகக்கூடாது. அது போக போக உயர்ந்துட்டே இருக்கணும். அந்த இன்கிரிமெண்ட் மேல ஏறிட்டே இருக்கணும். அந்த பதவி உயர்வு மேல ஏறிட்டே இருக்கணும். ஒரு ரட்சிப்பினுடைய நிலை மேல ஏறிட்டே இருக்கணும். அப்படின்னா அப்பாவோடு கூடவே இருக்கணும். அப்பாவோடவே கூட இருக்கணும். ஏசப்பாவோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்கணும். உன்னை தெரிந்து கொண்ட தெய்வத்தை மறக்க கூடாது. உன் தெய்வத்தை விட்டு விலகிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம சந்தர்ப்பவாதியான கிறிஸ்தவனை போல இருக்கக்கூடாது. சந்தர்ப்பவாதி கிறிஸ்தவனை தெரியுமா? கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா எப்போ அவனுக்கு எனக்கு தெரியாது பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு காலம் கிறிஸ்தவம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அவர் பணத்தை கொடுத்து வாங்கல, உன்னை பணத்தை கொடுத்து வாங்கல, அவருடைய ரத்தத்தையே உனக்காக சிந்தினாராம். அவருடைய ஜீவனையே உனக்காக அவர் கொடுத்தாராம். இதற்கு ஈடு நீ என்ன கொடுக்க போற? இதற்கு ஈடு நீ என்ன கொடுக்க போற? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்ந்தாலும் அவர் கொடுத்தார், நான் மரித்தாலும் அவர் கொடுத்தார். என்னை அவரை விட்டு பிரிக்கிறதுக்கு எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, ஜெபத்தால நான் முறியடிப்பேன். கடைசி வரையிலும் கர்த்தருக்கு மகிமையாயிருப்பேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டு பயங்கரமா வாழ்ந்துடலான்ட்டு ஒருத்தன் கனவு கண்டான். ஏசப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டு 30 வெள்ளிக்காசை வச்சுட்டு நான் பெரிய ஒரு கோடீஸ்வரனா ஆக போற சொல்லிட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஒருத்தன். இவர் கூட இருந்தா ஒன்றும் சம்பாதிக்க முடியாது என்னால. இவர் கூட இருந்தனாக்கா என்னால் மேலே வர முடியாது. இவர் கூட இருந்தால் என்னால் நல்ல நிலைக்கு வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு 30 வெள்ளிக்காசு அவன் கையில் கிடைச்ச உடனே எப்போ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். 30 வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. 30 வெள்ளிக்காசு கிடைச்சது. நாளைக்கு 40,000, நாளன்னைக்கு 50,000, அடுத்த நாள் 60,000. இந்த ஊர்ல நீ ஒன்ன பாரு, கொஞ்ச நாள்ல யூதாஸ் என்கிற மனிதன் கோடீஸ்வரன்ட்டு சொல்ல போறாங்க அப்படின்ட்டு இருதயத்துல மிகப்பெரிய மனக்கோட்டை, இருதயத்துல பெரிய மனக்கோட்டை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 30 வெள்ளிக்காசு கொடுத்தவனுக்கு தெரியும், எனக்காவது
ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த காசை வாங்குற உனக்கு பல பிரச்சனை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்கிறாள், எப்பா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீ வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறான் பார்த்தியா? சரிங்க சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவன் 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 நினச்சிப்பான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையை விட்டுட்டு நீ வேலைக்கு வர. உன்னை கூப்பிடுற எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா, விட்டுட்டு வர உனக்கு பல பிரச்சனை. உண்மையா பாஸ்டர்? உண்மைதான் சொல்றேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் உனக்குண்டான நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பாவுக்கு உண்டான நாள். அதில் நான் ஒரு எப்படி இருந்தாக்கா, என்னை முருகேற்றிட்டு அவர் சமூகத்தில் போய் நிற்கணும். அந்த சபைக்கு வரணுங்கிற பாரம், ஆசை நமக்குள்ள வரணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, 9:30 மணிக்கு போயிட்டு இன்னைக்கு எல்லாரோடு கூட சேர்ந்து கையை தட்டி பாடி அவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும். அப்படி பிரசன்னத்தை உணரணும். ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அவன் கொண்டு வருவான் பார்த்தீங்கன்னா, அந்த 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்துக்குள்ள மேல் மூச்சும் கீழ் மூச்சு இவனுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு இவன் கண் அப்படி இன்டர்நேஷனல் அளவுக்கு சர்க்கிட் அடிச்சுட்டு இருக்கோம். அப்படி சுற்றிட்டு இருக்கோம். எப்போ எத்தனை வருவான், எப்படி எத்தனை வருவான், அது எப்படி இருக்கும்? அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பண்ண பொருள் வர்ற வரையிலும் இப்படி அப்படி பார்த்துட்டு இருப்பான். அதில் வேற கேட்பான், இன்னும் வரல, இன்னுங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்படி கேட்டுகிட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைங்க. நான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கர்த்தர் ஒரு வீடு கட்டிட்டாரு, என் தேவையெல்லாம் கர்த்தர் இதை சந்திச்சிட்டாரு, அவ்வளோதானே, எனக்கு தேவையுள்ளதெல்லாம் கிடச்சிச்சு சொல்லிட்டு உன்னால் பெருமூச்சு விடவே முடியாது. இதுக்கு மேலே ஒரு செட்டிங் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்கிறது செட்டிங் கிடையாது, இதுக்கு மேல ஒரு பெரிய செட்டிங் வச்சிருக்கிறாரு. அந்த செட்டிங்கை பார்க்கறதுக்காகத்தான் உன் கையை பிடிச்சி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எனக்கு பிடிக்கல சொல்லி உதறிட்டேனாக்கா இருக்கிறதோட போக வேண்டியதுதான். இருக்கிறதோட போனா எப்படி தெரியுமா? ஆபிரகாம் கொடுத்தவைகள் எல்லாம் செலவழிந்த பின்பு நானும் சாகிறேன் என் பிள்ளையும். அதோ சொல்ற வார்த்தையினுடைய கருத்துக்களை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட இருப்பதற்கு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனாக்கா, எனக்கு அதாவது கொடுத்தவருக்கு மேல நம்பிக்கை இருக்கணும். கைப்பிடிங்க, பக்கத்தில் கைப்பிடிங்க பார்க்கலாம். அதாவது என்கிட்ட இருப்பதற்கு மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது. நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு இன்ன காரியத்தை செய்தவருக்கு மேல நம்பிக்கை வைங்க. அவர் தான் அந்த பீரியட்ல இந்த வருஷன் மாறுற மாதிரி, ஃபோனில் வருஷன் மாறுது பார்த்தியா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல அந்தந்த காரியத்தை புதுசாக செய்துட்டே இருப்பார். நிறைய பேர் பழைய வருஷங்களே இருக்கிறீங்க, பழைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், 8வது மாசத்துல புதிய வருஷனை கற்று வச்சிருக்கிறாரு, புதிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, புதிய கிருபையை கற்று வச்சிருக்கிறாரு, புதிய சமாதானத்தை கற்று வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பழச வச்சிட்டு இருக்கிறதுனால தான் அது உனக்கு நன்மையா மாறல, அது உனக்கு கிருபையா மாறல, அது உனக்கு மேன்மையா மாறல, அது உனக்கு உயர்வா மாறல. கையை தட்டி எல்லாம் வாழ்க்கையில புதுசா மாறட்டும். அன்னைக்கு அப்பா அங்க மாசத்துக்கு உண்டானதை கொடுத்தாரு, அதை வச்சே நான் வாழ்ந்துடலான்ற எண்ணம் தப்பு. அதனால அப்பா எனக்கு வேண்டாம்னு சொல்றது தப்பு. கொஞ்சம் வளர்ந்து ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சம் உயர ஆரம்பிச்ச உடனே எப்பவுமே உறவை விட்டுறக்கூடாது. பாஸ்டர் விட்டுறக்கூடாது, ஊழியத்தை விட்டுறக்கூடாது, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை விட்டுறக்கூடாது, ஞானத்தை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது, மேன்மைகளை விட்டுறக்கூடாது.
நல்ல தாய் தகப்பன் விட்டுறக்கூடாது, நல்ல உறவுகளை விட்டுறக்கூடாது. என் அடுத்த இதையெல்லாம் நான் பாதுகாத்தான் அடுத்த நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார். வாய் திறந்து எல்லாம் இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உண்டான உயர்வு இது இல்லை, இதுக்கு மேல பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே பார்க்க போது அத்தனை உயர்வையும் அத்தனை நன்மையும், அத்தனை உயர்வையும் அத்தனை நன்மையும் என் கண்ணு பார்க்க போது. எங்க அப்பா கொடுக்க போறதெல்லாம் அனுபவிக்க போறேன். எத்தனை பேர் உருப்பிடம் இருக்கு, எத்தனை பேர் எவ்வளவுதான் நீ வாழ தகுதி இல்லாதவன், நீ வாழ தகுதி இல்லாதவள், நீ உருப்பிட மாட்டே. இந்த தெய்வத்திற்கு பின்னால போனதுனால்தான் நீ இவனை தரித்திரத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடியும் உன் தலையை கர்த்தர் உயர்த்தவா கையை தட்டே தட்டியா. தெய்வம் பாதியில கைவிட்டு போறவர் கிடையாது. உயிரை கொடுத்தாது உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம். எங்க அப்பாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ, எங்க அப்பாவுடைய குணத்தை பத்தி புரிந்துகொள். நீ அசட்டை செய்யப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளலையா, உன்னை உயர்த்துவதற்காக தன் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பாட்டுல நம்ம பாண்டோம், அந்த பாட்டு சொல்லுது பாருங்க. இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த வாழ்வின் சத்தமா. இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த வாழ்வின் செழிக்க வைத்ததே. உன் உயிரோட நாளெல்லாம் உன்னை உயிர்ப்புவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உன்னை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். பெரிய ராஜ குலத்துல இருந்தேன், பெரிய கோடீஸ்வரனா இருந்தேன், நான் பெரிய ஒரு ஆளா இருந்தேன், அதனால இயேசுநாதர் கொண்டு வந்துட்டாரு அப்படிலாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பையா தூக்கி எரிஞ்சவங்களை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து உன்னை அழகுபடுத்தி உன்னை செல்வ சீமானா செல்வ சீமாட்டியா ரட்சிப்பினுடைய வெண்வஸ்திரத்தை கர்த்தர் தரிக்க வச்சு அவருடைய விலையேறப்பட்ட பாத்திரத்துக்கு பங்காளியா உன்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார்னாக்கா உன் மேல வச்சிருக்கிற தயவுயா, உன் மேல வச்சிருக்கிற கிருபை. உனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, நீ இவ்வளவு படிச்சிருக்கிற, நீ இவ்வளவு பெரிய பணக்காரன், நீ இவ்வளவு அழகானவன், இவ்வளவு ஒரு அழகுள்ளவள், உன் சாமர்த்தியம் இவ்வளவு, நீ இவ்வளவு பெரிய ஆளுன்றதுனால நீ கர்த்தருக்கு தேவையில்லை, நீ கர்த்தருக்கு தேவையில்லை. ஆகாதென்று கல்லை தள்ளின கல்லை தான் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாறு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆகாத கல்லா இருக்கலாம், நீங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற கல். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் மாறுது இல்ல, ஒரு நேரம் மாறுது இல்ல, அது மாதிரி உங்க பிரச்சனையும் மாறும். கையை தட்டி இது மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இதை உன்னால பிடிச்சு வைக்க முடியலையே, ஒரு நாளை பிடிச்சு வைக்க முடியலையே, ஒரு மணி நேரத்தை பிடிச்சு வைக்கலையே, அப்ப எப்படி உன் பிரச்சனையை மட்டும் அப்படி ஸ்ட்ராங்கா நின்னுடுமா? உபத்திரம் மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுடுமா? உன் தரித்திரம் மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுடுமா? உன் வியாதி மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுடுமா? உன் கலக்கம் கண்ணீர் மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னுடுமா? நெவர். அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல நல்ல அதாவது ஆண்டவரை அதிகமா நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த வியாதியை தாண்டி போகிற வரையிலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. தட்ட மாட்டேன்றீங்களா? கையை தட்ட மாட்டேன்றீங்களா? அதுதான் உனக்கு கிருபை, அதுதான் உனக்கு கிருபை, அதுதான் கிருபை. என் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்றதுக்காக கர்த்தர் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. அந்த பிரச்சனைக்கு மத்தியில கர்த்தர் என்னை எப்படி நடத்திட்டு இருக்கிறார் என்று சொல்றதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை
எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரியா? இந்த உலகத்துல 1000 பேர் இருந்தாலும் என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டது எனக்கு உண்டான சூழ்நிலைகள் சொல்றதுக்காக அல்ல, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே என்னால உன்னை உருவாக்க முடியும் கையை பிடிச்சு தூக்கிட்டு வந்தாரு என் தெய்வத்தை பத்தி சொல்றதுக்கு. அதுக்கு தந்த வாழ்க்கை கத்து தந்தாரு. பாடல் அவ்வளோ அருமையா பாடுறாரு. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உனக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் எவ்வளவு அருமையானவர்ல, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ல. சில நேரங்கள்ல நான் கிறிஸ்டியனா ஆயிட்டேன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கடந்து வந்த அந்த பாதைகளை பார்க்குறேங்க. என் கண்ணை இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன்ல, அதெல்லாம் நான் உணர்ந்து பார்க்குறப்போ எங்கள் அப்பா எனக்கு போட்ட இந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறப்போ என்னால் இந்த இடத்துல அப்படியே என்னால் அடக்கிட்டு என்னால் நிற்க முடியாது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு மட்டுமா கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? இந்த இடத்துல இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு? குடிக்குள்ளே புதையுண்டு கிடக்க வேண்டிய உங்களை இந்த கண்களுக்கு மேல உயிருள்ள சாட்சியா கர்த்தர் வச்சிருக்கிறாருனாக்கா, என் அப்பா உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நீ புதையுண்டு போயிருக்கணுமா? இருக்கிற இடம் தெரியாம நீ அழிஞ்சு போயிருக்கணுமா? அவள்தான் இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்ற சரித்திரமே இல்லாத அளவுக்கு போய் இருக்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கைய இன்னைக்கு முளைக்க வைத்திருக்கிறாரு. எங்க அப்பா எவ்வளவு பெரியவரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில, அந்த கெட்ட குமாரனுடைய காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்பா எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. அவன் ஒரு சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், அவன் அப்பாவோடு கூட இருந்திருந்தானாக்கா அவன் கிட்ட இருந்த 100 ரூபாய் 200 ரூபாவை மாறி இருக்கும். அவன் சந்தோஷம் மிகுதியாய் மாறி இருக்கும். அவனுடைய உயர்வு நன்மையா மாறி இருக்கும். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, இயேசுவை மட்டும் மறந்துடாத. அவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை மறந்துடாத. அவர் உனக்கு செய்திருக்கிற நன்மையை மறந்துடாத. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை மறந்துடாத. மறந்துடாத, மறந்துடாத. உன் வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் நிறைய செய்யணும்னு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வாங்கிட்டு போனதை வச்சு பெரிய ஆளா நினைச்சான். கீழே வடிங்க பார்க்கலாம். அந்த தேசத்தின் குடிகளிலே ஒருவன் இருந்தான். அவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவன் யார் தெரியுமா? அந்த ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் கிடையாது. சாதாரண ஒதுப்பிடங்களிலே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்கிற பண்ணி மேய்க்கிறவன். எப்படி பண்ணி மேய்க்கிறவன் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வார்களோ அதே போலத்தான் இவன் கடைசி எங்க போறான் தெரியுமா? யாருக்கும் வேண்டான்ட்டு ஒதுக்கப்பட்ட ஸ்தலத்தை நோக்கி போறான். அந்த இடத்துல இவன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா? யாரும் செய்யக்கூடாத ஒரு வேலையை இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தனுடைய பிள்ளை செய்துட்டு இருக்கிறான். எனக்கு சில நேரத்துல கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனவேதனை தெரியுமா? ஏன்னா நிறைய அந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதுனால சிலர் பார்க்கிற போது நான் உணர்வேன், இவன் எப்படி வாழ வேண்டியவன், இவனுக்கு உண்டான தகுதிகள் என்ன, இவன் தலைக்கு மேல கர்த்தர் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் மறந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தகுதி இல்லாத ஸ்தலத்துல மற்றவருடைய கையை எதிர்பார்த்துட்டு கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறானே. நான் ஆண்டவரிடம் சொல்லுவேன், ஆண்டவரே இவனுக்கு ஒரு மறுமாற்றத்தை கொடுக்க மாட்டீங்களா? இவன் வாழ்க்கையில மறு மேன்மையை கொடுக்க மாட்டீங்களா? இவன் வாழ்க்கையில ஒரு உயர்வு இவனுக்கு கிடைக்காதா? ஆண்டவரை இவனை படை நிலைமைக்கு கொண்டு வர மாட்டீங்களா? எத்தனையோ குடும்பத்தை பார்த்து நான் கலங்கி இருக்கிறேன். எத்தனையோ குடும்பத்திற்காக நான் கண்ணீர் வடித்து இருக்கிறேன். அதுல எத்தனையோ குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு மீட்டு அப்படி சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நினைப்பேன், ஆண்டவர் சொல்வார், எப்பா இவனெல்லாம் பார்த்து அல்லது இவனெல்லாம் பார்த்து உன்னால கண்ணீர் மட்டும்தான் விட முடியும். அதனால மாத்திரம் ஒரு அற்புதம் நடந்துடாதுப்பா, அதனால மாத்திரம் நன்மை நடந்துடாது. தான் என்ன ஒரு நிலையில் இருக்கிற போது
அந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனுஷனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் தான் காரணம் தயவு செய்து நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், தரித்திரத்தினுடைய கொடுமை, வியாதியினுடைய வேதனை, நான் புறந்தள்ளப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, தரித்திரம், பொல்லாப்பு, பிரச்சனை, இனி வாழவே முடியாது, எப்படி சாகலான்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், இந்த நிலைக்கு காரணம் ஆண்டவர் என்று மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நீ அப்படி நினைக்கிறதுனால தான் அதுல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாம என் வாழ்க்கை அப்படியே பொறுமையா ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நிமிஷம் நினை, என் ஆசீர்வதித்த கடவுள், என்னை உயர்த்தின கடவுள், எனக்கு மறு வாழ்க்கையை தந்தவர், மறு ஜென்மத்தை தந்தவர், நல்ல குடும்பத்தை தந்தவர், நல்ல மேன்மையை தந்தவர், இன்றைக்கு இவ்வளவு தரித்திரம் அனுபவிப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு நிமிஷம் அருள் கிட்ட கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒடுங்கி போயிருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர்? ஏன் என்ன மட்டும், நான் மட்டும் இவ்வளவு வேதனைப்படணும், துக்கப்படணும்? ஏன் எனக்கு மட்டும் ஒரு முடிவு தெரியல? ஏன் என்ன மட்டும் ஒரு பிரச்சனை துரத்திட்டே இருக்குது? ஆண்டவர் என்ன பார்க்கலையா? ஆண்டவர் எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேன்றாரு? ஏன் ஆண்டவர் என்ன கண்டு காணாதவனை போல இருக்கிறாரு? நிறைய கேள்வி. அப்பானுடைய மனம் உடையுமே. இப்படி நான் பேசுகிற போது அவர் கலங்குவாரு, அவர் கண்ணீர் வடிப்பாரு. நான் உனக்கு இப்படி செய்யலப்பா. எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற தேவன் அல்ல. நான் ஒரு காலமும் நீ படுகிற பாடுகளை எல்லாம் கண்டு அப்படியே கல் இருதயத்தோடு கூட இருக்கிற தெய்வம் அல்ல, இருக்கிற தெய்வம் அல்ல. அந்த வசனம் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, என் தகப்பனை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். என் தகப்பனிடத்துல இருக்க வேண்டிய நல்ல இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடிக்கிட்டு வந்து பிடிக்கிட்டேன். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடஞ்சி செதஞ்சு போயிடுச்சு. என் தகப்பன் எனக்கு கொடுத்தது, என் அப்பா எனக்கு கொடுத்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் என் கையில நல்ல நிலத்துல விதைக்கிற விதைய என் கையில இயேசு தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? மேல இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் வலது கை நீட்டுங்க பார்க்கலாம். என் கையில நல்ல நிலத்திலே விதைக்கிற விதையை என் கையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த விதை இன்னும் என்ன விட்டு போல, நான் விதைக்க போறேன். அது 30, அது 60, அது 100 பெரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்ப கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. நான் உங்களை பார்த்து இப்ப சொல்றேன், உன் கையில விதை இருக்கு, ஆனா உன்னை சுத்தியில பிரச்சனை இருக்கு. ஹலோ, என்ன கவனிங்க பார்க்கலாம். உன் கையில விதை இருக்கு, ஆனா உன்னை சுற்றிலும் பல பிரச்சனை இருக்கு. இதை விதைக்கிறதா அல்லது இந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறதா? என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு தெரியல. நான் சொல்றேன், உன் கையில இருக்கிற விதையை மறந்துட்டு பிரச்சனையை நீ பார்க்க போனாக்கா, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல, இந்த உயிரோடு கூட வாழ்ற நாள் முழுவதும் உன் பிரச்சனை உன்னை விட்டு மாறவே முடியாது, உன்னை தீர்க்க முடியாது. நம்புறீங்களா? 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 உன் பிரச்சனையை ஒரு காலம் உன்னுடைய சாமர்த்தியத்தினால தீர்க்க முடியாது. உன்னை ஒடுக்க நினைக்கிற ஆவியை ஒரு காலமும் உன் பலத்தினால் அடக்க முடியாது. உனக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிற பொல்லாத ஆவிகளை உன் ஞானத்தினால ஒடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற விதையை நல்ல இடமா பார்த்து விதைக்க கத்துக்கோ. இந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு, இது 30 மாற ஆரம்பிச்சு, இது 60 மாற ஆரம்பிச்சு, இது 100 ஆற ஆரம்பிச்சுனாக்கா, இந்த பிரச்சனைகளை ஒண்ணு இல்லாம செய்யறதுக்கு நான் ஆராதிக்கிற தெய்வத்தால முடியும். எத்தனை பேர் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நிறைய பேர்
சிலருடைய மாம்சிகள்லாம் மாறட்டுங்க. இந்த மருந்து எடுத்தா குணமாயிடும், இந்த ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும், இப்படி பண்ணா இது நல்லாயிடும், இதுதான் இதுக்கு ஒரு முடிவு. நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு தான். உன் முடிவு எல்லாமே ஆண்டவருடைய சமூகம் தான். நீங்க வந்து உட்கார்ந்தனாக்கா அந்த பிளானை கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. இந்த இடத்துல வந்து மருந்து எடுக்க தப்புன்னு சொல்லல, மாத்திரப்பட தப்புன்னு சொல்லல. இந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளோடு பேசுற வார்த்தையை கேட்டனாக்கா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இந்த இடத்துல உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு உண்டான நன்மையை வச்சிருக்கிறேன். இந்த கிருபை இங்க போகணும், இன்னும் 1 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணினாக்கா உனக்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்குது. குருடனை பார்த்து சொன்னார்ல, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போனாக்கா அங்க ஒரு அந்த இடம் இருக்கும். அந்த இடத்தை கொஞ்சம் தாண்டினாக்கா வலது புறத்துல ஒரு சீலவாம் குளம் இருக்கும். அந்த குளத்துல போயிட்டு மூழ்கி எழும்பினாக்கா உன் கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். இதுதாங்க சத்தியம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதையில லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நிதானத்தோடு நடக்க ஆரம்பிச்சனாக்கா உனக்கு உண்டான சகல பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கண்டு வைத்திருக்கிறார். ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த பிளான் தெரியாம ஏன் சுயமா நான் யோசிச்சு ஏன்னா என்னுடைய புத்திக்கு ஏற்ற போல நான் நடந்து இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு தெரிஞ்சுதான் பலன் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஐக்கியம் இல்லாம எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு இவன் சொல்றான் பாருங்க. கடைசியில பசி எடுக்கிறப்போ பாப்பா இந்த பண்ணி சாப்பிடுற தவிடு, இந்த பண்ணி சாப்பிடுற தவிடு எனக்கு கிடைக்காதா சொல்லி மிகப்பெரிய ஒரு செல்வந்தனுடைய பிள்ளை ஆசைப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களுக்கு உணவளிக்கக்கூடிய தகப்பனுடைய பிள்ளை ஒரு தவிடாவது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டானா. அந்த தவிட வாரி 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 பசிக்கு சாப்பிடுறான். அந்த எஜமான் வந்து சொல்றாடே, என் பண்ணிக்கு வச்சதெல்லாம் நீ சாப்பிட்டேனாக்கா என் பண்ணி எப்படா எனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். அவன் கேட்கிறான். இவன் பெருசா தெரியல, மனுஷன் பெருசா தெரியல, பண்ணி பெருசா தெரியுது அவனுக்கு. கடவுளுடைய அன்பை விட்டுட்டேனாக்கா, கடவுளை மறந்துட்டேனாக்கா இதாங்க வாழ்க்கை, இதாங்க வாழ்க்கை. எல்லாம் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். உயிருள்ள நாளெல்லாம் உண்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உனக்கு சொல்லுங்களா. இந்த நிலைக்கு வரும்போதுதான் அவன் இந்த வார்த்தையை சொல்றான். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. 17-18. அவன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்த. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை ஈகோவே அதுதான். தன்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை ஒப்புக்கொள்வதே கிடையாது, தன்னிடத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கையிடுவதே கிடையாது. என் நிமித்தமாக என்னுடைய குடும்பம் நொறுக்கப்படுகிறது, என் நிமித்தமாக என்னுடைய குடும்பம் உடைக்கப்படுகிறது, என் நிமித்தமாக என் தாய், என் தகப்பன், என் பிள்ளைகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை வருகிற போது கூட நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கடவுளை மறந்துட்டேன், நான் தான் கடவுளை விட்டு தூரம் போயிட்டேன், நான் ஜெபிக்காததுதான் என்னுடைய தப்பு, நான் பைபிள் படிக்காததுதான் என்னுடைய தப்பு, நான் சபைக்கு போகாததுதான் என்னுடைய தப்பு, நான் கர்த்தருக்கு கொடுக்காததுதான் என்னுடைய தப்பு. புரிந்து கொள்வதே கிடையாது. தன்னுடைய இருக்கக்கூடிய நிலை நினைச்சு கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி செய்துட்டாருன்னு நினைக்கிறாங்களே தவிர என்னுடைய பிரச்சனை தான், எங்க அப்பாவை விட்டு என்னுடைய தெய்வத்தை விட்டு நான் வந்ததுதான் தப்பு, இது போது நினைச்சேன் நானு, இதுதான் தப்பு, என் பிரச்சனைக்கு காரணம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை இருதயத்தை தட்டி கத்த சொல்லுகிற காரியம். நீ எப்போ
உன்னுடைய பிரச்சனைகள் உபத்திரம் மிகுந்த நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை அலசி பார்க்க ஆரம்பிக்கிறியோ, அப்பதான் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றது உனக்கு தெரியும். அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு. இந்த தவறு செய்ததினால்தான், இந்த பிழை என்னிடத்தில் இருந்ததினால்தான் இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேனாக்கா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுவீங்களா? உன் பிரச்சனைக்கு வேற மற்றது பாருங்க. உனக்கு யார் விரோதமா இருந்தாலும் அதை கடவுள் பார்த்துப்பாரு. சொல்லுங்களேன், எனக்கு யார் விரோதமா இருந்தாலும் அதை கடவுள் பார்த்துப்பாரு. ஆனா எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லப்பாரு, நிறைய பேர் சொல்லப்பாரு, எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லல பாரு, கேமராவை திருப்பி காட்டுப்பா, எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறேன். நீ சொல்ற வரல நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறேன். கைய 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 காட்டி சொல்லு, எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறேன். அதை எப்ப நீ உணர்றியா அப்பதான் வாழ்க்கை மாறும். வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் ஜென்மத்திலே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஜென்மத்திலே உருப்பட்டதா சரித்திரம் கிடையாது. ஒருத்தன் தனக்குள் உண்டானதை எப்ப அவன் சீர்பட வைக்கிறானோ அப்பவே அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய கதவு திறக்கப்படும். கதவு திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? திறக்கப்படும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் உனக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கிறேன். உனக்குண்டான காரியங்களை தெளிவா ஆண்டவர், இதுதான் என்கிட்ட இருக்கிற தப்பு, இதுதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை, இதுதான் என்கிட்ட இருக்கிற கேள்விக்குறி, இன்னோடு கூட அது என்னை விட்டு போட்டம்பான்னு சொல்லிட்டு நினைச்சுக்க, அடுத்த செகண்ட்லயே கர்த்தர் உன் கூட பேச ஆரம்பிப்பாரு. உன் கதவை திறக்கப்படுறத நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் உயிருள்ள நாளெல்லாம் ரெண்டா பிரிச்சு பார்த்து, அவன் வீழ்ந்ததற்கு என்ன காரணம், அவன் உயர்ந்ததற்கு என்ன காரணம். இப்ப நான் சொல்ற வசனத்தை கடகடன் எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் இருந்து வருகிற போதே, அம்மா எங்க அப்பா நீ மனம் திரும்பி வர்றத பாக்குறதுக்காகவே உனக்காக 2 கரங்களையும் விரிச்சிட்டு உன்னை பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்குள்ள இந்த கஷ்டப்புள்ளம் கிடையாதுங்க. எனக்கு எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டேன் கிடையாது. நோ, நீ வருத பார்த்துட்டு 2 கரத்தையும் விரிச்சிட்டு உன்னை அப்படியே பார்த்துட்டு இருப்பாரான். என் புள்ள வருவான், என் புள்ள வருவான், அப்படி பார்த்துட்டு இருப்பாரான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா, இதுக்கு மேல என்ன நான் உணராம போயிட்டேனாக்கா, இதுக்கு மேல என் குற்றத்தை நான் ஒத்துக்கலைனாக்கா, இதுக்கு மேல இந்த இடத்துல நான் வாழ்ந்தேனாக்கா, இப்படிப்பட்டவன் ஒருவன் வாழ்ந்தான் என்கிற சரித்திரமே அழிந்து போய்விடும். இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கர்த்தர் அணுவணுவா என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அணுவணுவா பார்த்து எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, இயேசுவை போல இந்த உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு வேற யாரும் கிடையாது. அவன் சொல்றான், வாசிங்க வாசிங்க வாசிங்க. இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில்
வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, அவன் ஓடல, இவர் ஓடுறாரு, ஓடி தன் கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தானா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு தீர்மானத்தை சொல்றேங்க. எந்த பிரச்சனைக்கெல்லாம் உன்னால முற்றுப்புள்ளி வைக்க முடியல, எந்த பிரச்சனையெல்லாம் உன்னால தீர்க்க முடியல, இதுக்கு மேல இதை என்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு நினைக்கிறேனாக்கா, இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு கூட போ, இன்னைக்கு ஒரு உடன்படிக்கையோடு கூட போ. இனி ஜென்மத்துக்கும் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கை. அவரோடு கூட செய்த உடன்படிக்கை மீற மாட்டேன். அவர்கிட்ட நான் பேசின வார்த்தைகளில் குறை வைக்க மாட்டேன். இனி என்ன நடந்தாலும் அவர் தான் என் கடவுள். இனி என்ன நடந்தாலும் அவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அவரை தூஷணமா பேச மாட்டேன். தெருவீதியில அவரை தூக்கிட்டு கொண்டு போய் விட்டுற மாட்டேன். அவரை தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அவருக்குள்ள வந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொல்றேன், அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போ. அப்பா ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு முத்தம் கொடுத்து என் பிள்ளை வந்துட்டான் பான்றது சத்தம் போட்டு யாருக்கு சொல்ற தெரியுமா? உன்னை அலக்கடிச்ச உன்கிட்ட இருந்து புடுங்கின கெட்ட ஆவிகளை பார்த்து சொல்றாரு, இந்த பார் என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை வந்து திரும்பி வந்துட்டான். இந்த மனம் திருகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கையை தட்ட மாட்டேன்றீங்களே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கட்டி பிடிச்சு 4 விதமான பிளெஸிங் அவனுக்கு கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தகப்பன் என்ன கொடுங்க? உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ₹1,00,000 வாங்கின பட்டுப்படவை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ரூபாய்க்கு வாங்கினா தான் அது நல்ல ட்ரெஸ்ஸுன்ட்டு சில பேருக்குள்ள கணிப்பு இருக்கு. 10,000 ரூபாய்க்கு ஒன்று துணி பார்ப்பாங்க, 1000 ரூபாய்க்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். அது 1000 ரூபாய் நல்லா, அது வேண்டாம், 10,000 ரூபாய் வாங்க. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது உயர்ந்த வஸ்திரம் அல்ல. கோட்டு ஷூட் உயர்ந்த வஸ்திரம் அல்ல. பெரிய பெரிய கடையில் வாங்குறது உயர்ந்த வஸ்திரம் இல்ல. எங்க அப்பாவுடைய கையில நீ தகுதியானவர் என்று கொடுத்திருக்கிறாரு. இந்த வெண் வஸ்திரம் தாங்க உயர்ந்த வஸ்திரம். இதனுடைய மதிப்பு எனக்கு தெரியும், இதனுடைய விலை எனக்கு தெரியும். இதுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். இதுக்காகத்தான் அவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுத்திருக்கிறவர். ஆமென் சொல்ல மாட்டேன். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து இவனுக்கு உடுத்தி இரண்டாவது இவனுடைய கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள். அடுத்தது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை சொன்னாரு? உயர்ந்த வஸ்திரம், கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு செருப்பு, கொழுத்த கன்று, நல்ல சௌகரியமான கொழுமையான உணவு. இது 4 எதை தெரியுமா குறிக்குது? உயர்ந்த வஸ்திரம், நீ மனம் திரும்பி வந்ததுனால உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா அவனுக்கு அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு. 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 அந்த பாதுகாப்புடைய அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிபூரணம். கொழுமை. கொழுமை எதை குறிக்குது? பரிபூரணத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. ஐயையோ, இனி எங்க அப்பாவுக்கு பிள்ளையா கூட தேவையில்லை. எங்க அப்பா கூட ஏதாவது ஒரு மூலையில இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு போதும். நான் இந்த நிலைமைக்கு போன அந்த நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்படல. என் சபையில ஏதாவது ஒரு மூலையில எனக்கு ஒரு பங்கு கிடைச்சா போதுங்க. ஆண்டவர் கூட எனக்கு ஒரு உறவு கிடைச்சா போதும். ஏசப்பா கூட எனக்கு உறவு கிடைச்சா போதும்.
ஆண்டவர் சொல்றேன், இது பாருங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்து சொல்றேன், காரணம் இல்லாம உன்னுடைய காலை இந்த இடத்துல கர்த்தர் மிதிக்க விடல. உன்னை குறிச்சி இருக்கிற அந்த திட்டங்களுக்கு மாறா பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உன் தலைக்கு மேல் இருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கண்மலைக்கு மேலே கர்த்தருடைய கால் பதிக்க வைத்திருக்கிறார். நடக்காதவனுடைய தரிசனங்களை, நிறைவேறாதவனுடைய காரியங்களை, நன்மையை காணாதபடி இருக்கிறவனுடைய கண்களை தெளிவுபடுத்தி அந்த காரியங்களுக்கு ஒரு விளக்கத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த ஒரு கண்மலையை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வரல. ஆண்டவருடைய திட்டம் இல்லாம இந்த இடத்துல உனக்கு சீட்டு கிடையாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன குறிச்சு கர்த்தருக்கு சரியான திட்டம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நான் சும்மா இவ்வளவு தூரத்துல இருந்து நான் சாதாரணமா வரல, என் அப்பா கொண்டு வந்து இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இங்க இருந்து அம்பத்தூருக்கு எப்படி போகணும்னு நம்ம யோசிக்கிறவங்க, இங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ரேஷன் கடைக்கு எப்படி போறதுன்னு சொல்லி அரை மணி நேரமா உட்கார்ந்து யோசிக்கிறவங்க, இவ்வளவு தூரத்தை நீ கடந்து இந்த கண்மலைக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறனாக்கா உன்னை குறித்துண்டான ஒரு திட்டம் இல்லாம, உன்னை குறித்துண்டான ஒரு தெளிவு இல்லாம, உன்னை குறித்துண்டான ஒரு நேர்மை இல்லாம எங்க அப்பா இந்த இடத்துல கொண்டு வரல. அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தான் கொண்டு வந்திருக்கிறார். புதிய மனுஷனா கர்த்தர் உன்னை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு மாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த 4 ஆசீர்வாதங்களை கவனிங்க பார்க்கலாம். அவன் எப்ப தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து நான் இப்படிப்பட்ட பாவிதான் என்பதை அறிந்து இனி அவரிடத்திற்கு போகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனா அவரு கூட எனக்கு உறவு வேணும், நான் பரிசுத்தமான்னு சொல்றதுக்காக வரல, அந்த பரிசுத்தமான தெய்வத்துடைய பிள்ளை என்று சொல்ற எனக்கு உறவு வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றதுக்காக எனக்கு சபைக்குள்ள ஒரு இடம் வேண்டாம். நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உறவு கிடைச்சா போதும். உயிருள்ள நாளெல்லாம் உண்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உனக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உண்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உனக்காய் ஓடுவேன். சொல்லாஜனே உன்னுடைய கிருபையே பட்டு போல இந்த வாழ்வு எல்லாம் பற்றி கொடுங்க. சுராஜனே திவ்ய கிருபையே. இந்த வரியை நல்லா சொல்லுங்க. பட்டு போல என் வாழ்வு எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பட்டு போல இந்த வாழ்வு செழிக்க வைத்ததே. சுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போல இந்த வாழ்வு
நீங்க என்ன நடத்துவீங்க என்று சொல்லிட்டு, நீங்க என்ன கைவிட மாட்டீங்க என்று சொல்லிட்டு, என் கூட நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையோடு கொடுத்த இன்னைக்கு உங்க சமூகத்துல நின்றுட்டு இருக்கிறப்பா. அப்பா, உங்க சமூகத்துல நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணமே என் கூட நீங்க வருவீங்க. என் கண்ணுக்கு தெரியாமல் புதையுண்டு போய் கிடக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை எனக்கு காட்டுவீங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கி போதையா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கி கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, திவ்ய கிருபையே பட்டுப்போம் என்னும் வாழ்வில். இன்னைக்கு நைட்டு விடியறதுக்கு கர்த்தர் ஏன் தெரியுமா வச்சாரு? என் சபைக்கு ஓடிப்போ, அங்க உன் கூட நான் என்ன பேசுறேன்றது நான் உனக்கு சொல்லுவேன். அதை நீ செய். வாழ்க்கை அசாத்தியமாய் மாறி போகும். வாழ்க்கை மகிமையா மாறி போகும். நீ எங்கேயும் ஓடாத, நீ யாரையும் பார்க்காத. உனக்குண்டான நன்மையை நான் உனக்கு செய்வேன். உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உனக்குண்டான விளக்கங்களை நான் கொடுப்பேன். எல்லாவற்றை காட்டிலும் இன்றளவு உனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் குறைபட்டு இருந்ததோ அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சு ஒன்றையும் குறைவு வைக்காம எத்தனையான பலனை உன் மடியில போடுகிற தெய்வம் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உணர சொல்றாரு. இன்னைக்கு உன் கூட அந்த மைய கருத்திலிருந்து ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் காட்டுறதுக்கு அதுதான் அர்த்தம். உணராமல் போகிற போது பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடு கூட கிடைக்கல. ஆனா உணர்ந்து வருகிற போது உங்க ஆள்ல ஒத்தனா இருக்கிறன்றது போக எல்லாவரை காட்டிலும் மேன்மையுள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். இதெல்லாம் அப்பா கிட்ட இல்ல, பிள்ளைகிட்ட இருக்கு, பிள்ளைகிட்ட இருக்கு. நன்றிப்பா, உடைய கரத்திலே தருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.